அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி தமிழில் 4வது பாடமாக இருக்க 15 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களில் திருக்குறள் பற்றி பார்க்கலாம். இதோட நம்ம யூனிட் 4 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளின் உரையாசிரியர் மொத்தம் 10 பேர். உரையாசிரியர் பதின்மர். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றவர் ஔவையார். அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றவர் ஔவையார். அறத்துப்பாலில் 38 அதிகாரமும் 380 திருக்குறளும், பொருட்பாலில் 70 அதிகாரம் 700 குறட்பாக்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் 250 திருக்குறளும் இடம்பெற்றிருக்கு. திருக்குறளில் இருக்க மொத்த அதிகாரங்கள் 133, மொத்த குறட்பாக்கள் 1330. திருக்குறளோட வேறு பெயர்கள் முப்பால், தெய்வநூல், தமிழ்மறை, பொதுமறை, உலகப் பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவ உத்தரவேதம், திருவள்ளுவ பயன். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் முப்பால், தெய்வநூல், தமிழ்மறை, பொதுமறை, உலகப் பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், திருவள்ளுவ பயன். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னு பார்த்தோன்னா, மேலே சொன்னது திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள், கீழே திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர். திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 57. திருக்குறளோட உரையாசிரியர்கள் 10 பேருன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பதிப்பெருமாள், காளிங்கர். திருக்குறள் உரையாசிரியர்கள் 10 பேர். யார்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பதிப்பெருமாள், காளிங்கர். தற்போது கிடைக்கும் உரைகள் பரிமேலழகர், மணக்குடவர், பரிதியார், காளிங்கர். இவங்க 4 பேரோட உரை மட்டும்தான் இப்போ கிடைக்குது. அதில் சிறந்த உரை எதுன்னு பார்த்தோன்னா பரிமேலழகர் உரை. மிகுதியான ஆய்வு நூல்களை பெற்ற நூல் திருக்குறள். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் போப், வாவேசு ஐயர், தீட்சிதர், ராஜாஜி, எல்லிஸ், ட்ரூ, ராமசாமி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் போப், வாவேசு ஐயர், தீட்சிதர், ராஜாஜி, எல்லிஸ், ட்ரூ, ராமசாமி. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர்கள் காரல் கிரால். இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர், பி.டி. ஜெயின். உருசிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யூரிரில் சோவ். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். பிஜி மொழியில் எஸ்.எல். பர்விக். தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்தவர் மிசிகாமி அம்மையார். மலையாள மொழியில் திவான் பகதூர் கோவிந்தம் பிள்ளை. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே.எம். பாலசுப்ரமணியம். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே.எம். பாலசுப்ரமணியம். உலக இலக்கியங்களில் திருக்குறளைப் போல சிறந்த அறம் உரைக்கும் நூல் வேறு இல்லை என்றவர் ஆல்பர்ட் ஸ்வைசர். உலக இலக்கியங்களில் திருக்குறளைப் போல சிறந்த அறம் சொல்கிற நூல் வேறு இல்லைன்னு சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைசர். எதில் சொல்லியிருக்காருன்னா இந்திய சிந்தனை வளர்ச்சி அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் பாரதியார். கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் என்று பாடியவர் பாரதியார். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்கு
உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்றவர் மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை. தமிழுக்கு கதியாவது கம்ப ராமாயணமும் திருக்குறளும். திருக்குறள் எச்சமயத்திற்கும் எல்லா இனத்தவர்க்கும் பொது என்றவர் கல்லாடர். எல்லா பொருளும் இதன்பால் உள என்றவர் தமிழ் நாகனார். திருக்குறளின் காலம் கிமு முதல் 3 நூற்றாண்டு என்றவர் வி.ஆர்.ஆர். தீட்சிதர். திருக்குறளோட காலம் கிமு முதல் 3 நூற்றாண்டுகள் என்றவர் வி.ஆர்.ஆர். தீட்சிதர். கிபி 6ஆம் நூற்றாண்டு என்றவர் வையாபுரி பிள்ளை. கிமு 1 முதல் 200 வரை என்றவர் மா. ராசமாணிக்கனார். கிறிஸ்துவுக்கு 31 ஆண்டுகள் முற்பட்டவர் என்றவர் மறைமலை அடிகள். தொல்காப்பியத்திற்கு பின் சங்க காலத்திற்கு முன் என்றவர் தமிழண்ணல். அடுத்தது திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டது தர்மபுர ஆதீனம். இந்த திருக்குறள் உரைவளத்தில் மணக்குடவர், பரிதியார், பரிமேலழகர், காளிங்கர், பரிபெருமாள் இந்த 5 பேரோட உரையோடையும் திருக்குறளையும் சேர்த்து வெளியிட்டது தான் திருக்குறள் உரைவளம். எந்த இது வெளியிட்டுருக்குன்னா தர்மபுர ஆதீனம். மணக்குடவர், பரிதியார், பரிமேலழகர், காளிங்கர், பரிபெருமாள் இவங்க 5 உரையையும் சேர்த்து திருக்குறளோட வெளியிட்டது தான் திருக்குறள் உரைவளம். வெளியிட்டது தர்மபுர ஆதீனம். திருக்குறள் உரைவளத்தையும் அது கூட சேர்த்து இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டது எதுனா திருப்பனந்தாள் காசி மடம். இதற்கு திருக்குறள் உரைக்கொத்துன்னு பேரு. திருக்குறள் உரைவளம் இருக்கு இல்லையா, இந்த தர்மபுர ஆதீனம் வெளியிட்ட மணக்குடவர், பரிதியார், பரிமேலழகர், காளிங்கர், பரிபெருமாள் இந்த 5 பேர்த்தோட உரையும் சேர்த்து ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டது எதுனா திருப்பனந்தாள் காசி மடம். இதற்கு பேர் திருக்குறள் உரைக்கொத்து. கலைஞர் மு. கருணாநிதி வெளியிட்டது குறளோவியம், திருக்குறள் சித்திரம். திருக்குறளில் வடசொல் குறைவு, வடச்சொற்கள் மிகவும் குறைவு. 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் சோமேஸ்வர முதுமொழி வெண்பாவில் திருக்குறளை கதைகளோட விளக்கி எழுதியிருக்காரு. 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் சோமேச முதுமொழி வெண்பாவில் திருக்குறளை கதைகளோட விளக்கி வெளியிட்டிருக்காரு. செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள். சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேச முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா இது எல்லாமே திருக்குறளோட சிறப்பை சொல்கிற நூல்கள். திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் மலையசத்துவான் மகன் ஞானப்பிரகாசம். 1812ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு. பரிமேலழகர் உரையோடு சேர்த்து திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் 1840 வெளியிட்டிருக்காரு. திருக்குறள் உரை களஞ்சியம் மதுரை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. திருக்குறள் உரைவளம் எழுதினவங்க தண்டபாணி தேசிகர். திருக்குறள் உரை களஞ்சியம் எழுதினது தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை எழுதினவங்க காரி ரத்தின கவிராயர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு வெளியிட்டவங்க கீவா ஜெகநாதன். வள்ளுவம் அப்படிங்கிற நூல் வாசுப மாணிக்கம். வாழும் வள்ளுவம் எழுதினவங்க வாசே குழந்தைசாமி. திருக்குறள் மணிவிளக்க உரை அப்படிங்கிறத பெருவிளக்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வெளியிட்டது கா. அப்பாதுரையார். திருக்குறள் மணிவிளக்க உரை எழுதினது கா. அப்பாதுரையார். இது பெருவிளக்க நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் நடையியல் எழுதினவங்க இ. சுந்தரமூர்த்தி. சொல்வலை வேட்டுவர் இ. சுந்தரமூர்த்தி. 12,000 சொற்களை உடைய நூல் எதுனா திருக்குறள். மிக குறுகிய அடிகளை உடையது. எப்பாவலரும் ஏய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்றவர் கல்லாடனார். ஓதற்கு எளிதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளக்கி என்றவர் மாங்குடி மருதனார். வேத பொருளை விறகால் விரித்தும் என்றவர் செங்கண்ணனார். ஆரிய வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓதும் குறட்பா உடைத்து வண்ணக்கஞ்சாத்தனார். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையே என்றவர் தமிழ்நாகனார். அறம் பொருள் இன்பம் எனும் முப்பாலில் இயன்றுள்ளது என்றவர் நம்பாலத்தனார். அறம் பொருள் எனும் முப்பாலில் இயன்றுள்ளது என்றவர் நம்பாலத்தனார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம் என்றவர் நத்தத்தனார். அதுக்கப்புறம் திருக்குறளில் நாடக பாங்கில் அமைவது எதுனா காமத்துப்பால். திருக்குறளில் நாடக பாங்கில் அமைவது காமத்துப்பால். இன்றைக்கி நாம் திருக்குறளை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் UGTRBயில் யூனிட் 4ல் இருக்க அறநூல்கள் பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அது பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். பார்க்காததை திருப்பி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.